இந்த காங்கிரஸ் 150 வருஷத்து கட்சி அது. ஆமாம். இன்னும் இது வந்து 4 மாதத்தில் வரப்போகிற தேர்தல். அதையும் இதையும் முடிச்சு போட முடியாது. காங்கிரஸ் வளரணும், தொலைநோக்கில் நீண்ட கால பார்வையில் காங்கிரஸ் வளர்க்கணும், நிறைய இடத்துல நிற்கணும், ஆட்சிக்கு வரணும்னு காங்கிரஸ்காரர்கள், தலைவர்கள், தொண்டர்கள் விருப்பப்படுறது இயற்கை. அதுக்காக இந்த 3 மாதத்துக்குள்ளேயே காங்கிரஸை வளர்த்து நாங்கள் தனியாக நின்று 214 போட்டு ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு 3-4 மாதத்தில் தேர்தல் வரும்போது அதில் என்ன சாத்தியக்கூறு உள்ளதான் இப்போ பேச முடியுமே தவிர, காங்கிரஸுடைய தொலைநோக்கு பார்வையையும் தொலைநோக்கு திட்டத்தையும் 3 மாத திட்டத்தையும் ஒன்றா சேர்த்து பேச முடியாது. இது வேறு, இந்த தேர்தல் வேறு, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் அது அப்போதைக்கு நிலைமைகள், கூட்டணிகள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அது வேறு. இப்போ இந்த கூட்டணியில் இருக்கும், 3-4 மாதத்தில் தேர்தல் வருது. இப்போ என்ன நடைமுறை சாத்தியமானது? இந்த கூட்டணி தொடருவதுதான் இயற்கையான நடைமுறை சாத்தியம் உள்ளது. நீங்கள் விஜயினுடைய அந்த அவருடைய அரசியல் பயணங்கள் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்தது இது அவரை தாவேக்கான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் திமுகவுக்கோ அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்திகள் வெளியாகிட்டு இருக்குல்ல, அது உண்மைதானா? அது தாவேக்காவை எப்படி பார்க்குது காங்கிரஸ்? நம்மளுடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்படும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லையா? அந்த வகையில் அரசியல் வந்து பயம், அச்சம், இதெல்லாம் ஒருத்தர் பயமுறுத்திக்கிறதுக்காக சொல்கிற வார்த்தையாக சொல்லிக்கலாம், ஊடகங்களில் சொல்லலாமே தவிர அரசியலில் யாரும் பயமுறுத்த முடியாது.